Hi dear students and parents and coach. இந்த பொசிஷனில் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என் பாஸ் அண்ட் கேப்சர். இந்த என் பாஸ் அண்ட் கேப்சரை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதை வந்து ரொம்ப தெளிவாக கற்றுக்குங்க. ஏன்னா இதில் வந்து என்ன தான் கற்றுக்கிட்டாலும் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் சில குழப்பங்கள் உண்டாகும். அதற்காக தான் நான் வந்து இதை பற்றி தெளிவாக சொல்ல போகிறேன். இது வந்து மோர் அபவுட் பான்ஸில் ஒரு ரூல் என் பாஸ் அண்ட் கேப்சருங்கிறது. இந்த வேர்டு என் பாஸ் அண்ட் கேப்சர் is a French word and it means in passing. இந்த என் பாஸ் அண்ட் கேப்சரை பற்றி ஒரு ரூல் வந்திருக்கு. அந்த ரூல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் ரூலாக கருதப்படுது. ஒன்லி பான்ஸ் கேன் கேப்சர் என் பாசன்ட். அதாவது ஒரு பானை வச்சு எனிமியோட பானை கேப்சர் என் பாசன்ட் கேப்சர் பண்ண முடியுமே தவிர எனிமியோட பீசஸை என் பாசன்ட் கேப்சர் பண்ண முடியாது. அதே மாதிரி உங்களோட அதர் பீசஸை வச்சு என் பாசன்ட் கேப்சர் பண்ண முடியாது. ஸோ உங்களுடைய பானை வச்சு உங்களுடைய எனிமி பானை வித்தியாசமான முறையில் அட்டாக் பண்ணுறதுக்கு பேர் தான் என் பாஸ் அண்ட் கேப்சர். சரி, இந்த என் பாஸ் அண்ட் கேப்சரை பற்றி நான் இன்னும் உங்களுக்கு டீப்பாக 1 by 1 பாயிண்ட்ஸ் படி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, யூ ஹாவ் எ பான் ஆன் த 5th ரேங்க். அதாவது ஒயிட் பான் வந்து உங்ககிட்ட வந்து 5th ரேங்கில் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு ஒயிட் பிளேயராக இப்போ இருக்கணும். சரி, அடுத்ததா யுவர் ஆப்போனண்ட் ஹேஸ் எ பான் ஆன் த ஒரிஜினல் ஸ்கொயர் ஆன் அண்ட் அட்ஜசன்ட் ஃபைல். அதாவது அட்ஜசன்ட் ஃபைலுங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஃபைல். இப்போ நான் வந்து பானை எந்த பிளேஸில் வச்சுருக்கேன்னா D5ங்கிற ஸ்கொயரில் வச்சுருக்கேன். D5ங்கிற ஸ்கொயருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஃபைல் C ஃபைல் அண்டு E ஃபைல். இந்த மாதிரி இருக்கும்போது E7ல் வந்து இப்போ இந்த பிளாக் பான் இருக்குது. இந்த E7ல் இருக்கக்கூடிய இந்த பிளாக் பான் ஒரு ஸ்டெப்பு புஷ் பண்ணால் அட்டாக் பண்ணிவிடுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து இப்போ இந்த பொசிஷனில் வந்து பிளாக் டு பிளேனா ஒயிட் வந்து இப்படி அட்டாக் பண்ணிவிடுவாங்க. இதுக்கு பேர் நார்மல் கேப்சர். புரிஞ்சிச்சிங்களா? ஸோ இப்போ ஒரு ஸ்டெப்பு புஷ் பண்ணால் அட்டாக் பண்ணிவிடுவாங்கன்னு பயந்துக்கிட்டு அந்த பான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா யுவர் ஆப்பனண்ட் புஷஸ் திஸ் பான் 2 ஸ்கொயர்ஸ். அதாவது 2 ஸ்கொயர்ஸ் புஷ் பண்ணுறாங்க. இன் ரிப்ளே டு திஸ் மூவ் யூ மே கேப்சர் யுவர் ஆப்பனண்ட்ஸ் பான். அதாவது இதுக்கு ரிப்ளே மூவாக நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா உங்களுடைய ஆப்பனண்ட் பானை கேப்சர் பண்ணி அந்த பானை எடுத்து வெளியில் வச்சிடலாம். இதுதான் வந்து என்னென்னா என் பாஸ் அண்ட் கேப்சர். ஏன் இந்த ரூலை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா ஒயிட் பான் வந்து 5th ரேங்க் வரையும் முன்னேறி போயிருக்கு, கஷ்டப்பட்டு போயிருக்கு. அப்படி இருக்கும்போது பிளாக் பான் அதோட ஒரிஜினல் ஸ்கொயர்லேருந்து டேரெக்டாக 2 ஸ்டெப்பு புஷ் பண்ணி சில பல ஆண்டுகளுக்கு முன்பு எஸ்கேப் ஆகிட்டே இருந்துச்சு. இந்த மாதிரி எஸ்கேப் ஆகிறதுக்கான ரூல்ஸை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக வேர்ல்டு செஸ் ஃபெடரேஷன் பிரான்ஸில் வந்து இந்த ரூலை வந்து கொண்டு வந்தாங்க. அதனால தான் அந்த ஃப்ரெஞ்சு டைமில் என் பாசன்ட் அப்படிங்கிற ஒரு ரூலாக கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இதற்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து அந்த பிளாக் பான் வந்து ஈஸியாக வந்து 2 ஸ்டெப்பு எஸ்கேப் ஆனாலும் அதை வந்து ஒயிட் பான் பனிஷ் பண்ணுற வகையில் இந்த என் பாசன்ட் கேப்சருங்கிற ரூலை கொண்டு வந்திருக்கு வேர்ல்டு செஸ் ஃபெடரேஷன். இது வந்து ஒரு அருமையான ரூல், அதே மாதிரி சரியான ரூல். இதே மாதிரி இப்போ வந்து பிளாக்கை வச்சு எப்படியெல்லாம் நம்ம வந்து என் பாசன்ட் கேப்சர் பண்ண முடியும். இப்போ ஒயிட் பானுக்கு என் பாசன்ட் கேப்சர் பண்ணுறது எப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். அதே மாதிரி இப்போ வந்து பிளாக் பானுக்கு வந்து என் பாசன்ட் கேப்சர் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதையும் சொல்லி கொடுக்க போகிறேன். அதாவது ஒரு பிளாக் பான் வந்து ஒரு 4th ரேங்கில் இருக்குது. இன்னொரு ஒயிட் பான் வந்து பார்த்திங்கன்னா அட்ஜசன்ட் ஃபைலாக இருக்கக்கூடிய 2nd ரேங்க், அதோட ஒரிஜினல் ஸ்கொயரில் இருக்குது. ஸோ இப்போ இந்த பொசிஷனில் வந்து இந்த ஒயிட் பான் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அட்வான்ஸாக 2 ஸ்டெப்பு புஷ் பண்ணிடுறாங்க. அப்படி அட்வான்ஸாக 2 ஸ்டெப்பு புஷ் பண்ணாலும் இப்போ இந்த பிளாக் பான் வந்து என்ன பண்ணுதுன்னா E4ங்கிற ஸ்கொயரில் இருந்துக்கிட்டு D3யை கண்ட்ரோல் பண்ணுது, அதே மாதிரி F3யும் கண்ட்ரோல் பண்ணுது. அப்படி D3யை கண்ட்ரோல் பண்ணுறதுனால D3 வழியாக தான் அந்த ஒயிட் பான் வந்து என்ன பண்ணுச்சு D2லேருந்து D4 போச்சு. அப்படி போகும்போது இந்த பிளாக் பான் இமீடியட்டாக அந்த மாதிரி அட்டாக் பண்ணி அந்த ஒயிட் பானை ரிமூவ் பண்ணி வெளியில் வச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து என்னென்னா என் பாசன்ட் கேப்சர் இருக்கும். ஸோ ஒயிட் பான் வந்து 5th ரேங்கில் இருக்கும்போது எனிமி பான் 7th ரேங்க்லேருந்து பக்கத்து ஃபைலில் இருக்கணும். அது அப்படி வந்து 7th ரேங்க்லேருந்து 2 ஸ்டெப்பு புஷ் பண்ணி 5th ரேங்க் வந்துச்சுன்னா இப்போ ஒயிட் பானை வச்சு நம்ம என் பாசன்ட் கேப்சர் பண்ணலாம். பிளாக் பானுக்கு ரூல் என்னென்னா அந்த பிளாக் பான் என் பாசன்ட் கேப்சர் பண்ணுறதுக்கு தகுதியான பான் வந்து 4th ரேங்கில் இருக்கக்கூடிய பான் தான். அந்த பான்
அட்வான்ஸா ஒயிட் பிளேயரு 2 ஸ்டெப்ஸ் அதாவது பக்கத்து ஃபைல்லேருந்து செகண்ட் ரேங்க்லேருந்து 4த் ரேங்க்குக்கு அட்வான்ஸா புஷ் பண்ணும்போது, அவங்க கரெக்ட்டா இந்த மாரி என் பர்சன் கேப்சர் பண்ணலாம், பனிஷ் பண்ணலாம். அப்படிங்கிறது தான் என் பர்சன்ட் கேப்சருக்கான ரூல். இதில வந்து முக்கியமா வந்து ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். பான வச்சு பான தான் கேப்சர் பண்ண முடியுமே தவிர, இந்த மாரி ரூக் வந்துச்சு நான் வெட்டினேன். இந்த மாரி வேற பீஸஸ் வந்துச்சு நான் வெட்டினேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. எனிமி பான் அட்வான்ஸா 2 ஸ்டெப் புஷ் பண்ணும்போது, அந்த நம்மளோட பானோட அட்டாக்கிங் ஸ்கொயர் வழியா அது 2 ஸ்டெப் வரும்போது மட்டும் நம்ம எண்ட் பர்சன் கேப்சர் பண்ணலாமே தவிர, வேற எந்த வகையிலயும் தவறாக முடிவு பண்ணாதீங்க. அப்படி உங்களுக்கு எண்ட் பர்சன் கேப்சர்ல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா, உங்களுடைய செஸ் கோச் அல்லது உங்களுடைய ஆர்பிட்டர் இந்த மாரி அ யு அனுபவம் வாய்ந்தவங்கள கூப்ட்டு, நீங்க ஆலோசனை பண்ணிட்டு, நீங்க அந்த எண்ட் பர்சன் கேப்சர் பண்ணலாமா என்னங்கிறத முடிவு பண்ண வேண்டியது நல்லது. ஓகே. தேங்க்ஸ் டூ ஆல். இந்த மாரி சேனல வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறது மூலமா, உங்களுக்கு செஸ்ல இருக்கக்கூடிய பேசிக் ரூல்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு, காம்பினேஷன்ஸ் அதே மாரி ரொம்ப அட்வான்ஸ் லெவல்ல சில பசில்ஸு அதில இருக்கக்கூடிய ட்ரிக்ஸு இதெல்லாம் நீங்க கத்துக்கலாம். ஸோ எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் டூ ஆல்.